உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். நாம் தமிழர்னு ஒரு கட்சி, அவங்க பண்ண ஒரு அலப்பறை இருக்குது பாருங்க. இந்த விஜயை விமர்சனம் பண்ணுறது, விஜயை தூக்கி போட்டு அடிக்கிறது, விஜயை பற்றியான கார்ட்டூனை வெளியிடுறது, ரொம்ப மோசமான வார்த்தைகளில் பேசுறது, நான் எதுவுமே இது வரைக்கும் பேசுனதே கிடையாது. சீமானிற்கான ஒரு செல்வாக்கு, தனி செல்வாக்கு இத்தனை தேர்தல்களில் இருந்தது. சீமான் அவர்கள் பின்னாடி ஒரு இளைஞர் பட்டாலும் இருந்ததில் மாற்றுக்கிறது கிடையாது. சீமானுடைய பேச்சில் கவர்ந்த அந்த இளைஞர்கள் சீமானுக்கு வாக்களித்தது உண்மை. ஆனால் எவ்வளோ காலம் இப்படி பேசிகிட்டு இருப்பீங்க? எவ்வளோ காலம் நான் கூட்டணி வச்சுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க? ஏன் மாற்றி, அதுவும் இந்த எலெக்ஷனில் மாற்றி பேசுனது திடீர்னு தமிழக முதல்வருக்கு எதிராக பேசுனது, அப்புறம் அவருடைய சகோதரர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி அதுக்காக நான் போய் துக்கம் விசாரிக்கிறேன்னு சொன்னது ரஜினிகாந்துக்கு எதிராக நீ கன்னடக்காரன், எப்படி நீங்கள் இங்கே ஆட்சி அமைக்கலாம், எங்கேயும் ஆட்சி எப்படி இது பண்ணலாம், நீ கன்னடத்தில் இருக்க வேண்டியதான்னு சொன்னது. அப்புறம் நான் போயிட்டு ரஜினிகாந்தை மீட் பண்ணிதான், அதெல்லாம் அங்கே மீட் பண்ணதெல்லாம் சொல்ல முடியாதுங்க, அரசியலும் பேசுனாங்க. இப்படியா என் தம்பி தானே, என் தம்பி வரட்டும், 2 திராவிட கட்சி தான் மாறி மாறி இருக்கணுமா, என் தம்பி நிக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு விஜயை கடுமையாக விமர்சனம் செய்தது. தொடர்ச்சியாக அந்த பேச்சு மாறி 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 இருந்தவனே இந்த இளைஞர்கள் மத்தியில் சீமான் கிரேஸ் அப்படியே மாறி போயிடுச்சு. விஜயோடைய அலை அந்த பக்கம் திரும்பிடுச்சு என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அந்த கட்சியில் உள்ள சில நண்பர்களே சொன்னது உண்மை. ஆனாலும் தொடர்ச்சியா விஜயை விமர்சனம் செய்வதால் இன்னும் பலவீனம் என்பது அவங்களுக்கு தெரியவே இல்லை. அதுதான் இந்த கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல வந்திருக்கிற அந்த ரிசல்ட். அவங்க இன்னும் நம்பிக்கையாக இருக்காங்க. அவங்க சில கருத்து கணிப்புலாம் வெளியிடுறாங்க, அது அவங்களுடைய நம்பிக்கை. அதுக்குள்ள நம்ம போக விரும்பல. ஏன்னா என் முதல்வர் அவர் தாங்க, 180 சீட்டு நாங்கள் அடிப்புங்க, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 4ஆம் தேதி தெரிஞ்சிட போகுது. இதெல்லாம் மீறி திரும்பவும் விஜயோடைய இந்த பர்சனல் வாழ்க்கைன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு சின்ன ஒரு தகவல், ஒரு செய்தி. விஜய்க்கும் விஜயுடைய மனைவி சங்கீதாவுக்குமான விவாகரத்து வழக்கு செங்கல்பட்டு கோர்ட்டில் இருக்குது. கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி அந்த வழக்குக்கு விஜய் ஆஜராக வேண்டும் என்றிருந்தாங்க. அதுக்கு தேர்தல் இருக்குது, மற்ற இதெல்லாம் இருக்குது, தேர்தல் பணிகளாக இருக்கிறதுனால எனக்கு வாய்தா கொடுங்க அப்படின்னு கேட்டபோது அதை ஜூன் 15க்கு மாற்றிருக்காங்க. இப்போ அதை விசாரிக்கிற அந்த நீதிபதி அவர்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அப்படின்னா அது ரைட்டு. இன்னொரு நீதிபதி விசாரிக்க போகிறாங்க. இதை ஒரு விவாத பொருளை எடுத்து பேசுகிறாங்க. அது நீதிபதி மாற்றம் தானே செய்யப்படும். குடும்ப நல கோர்ட்டில் இருக்கிற நீதிபதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள். இதில் போய் என்ன இருக்குது? இது விஜய் செல்வாக்கா, விஜய் இதுவா, விஜய் அடுத்த ஆட்சிமைக்கு போகிறாரா, விஜய் வீடு இருக்குது பனையூரில் இருக்குது, விஜய் அலுவலகம், விஜய் நீலாங்கரையில் இருக்காரு, அது பின்னாடி பெரிய உயர் அதிகாரிலாம் இப்போ வாக்கிங் போகிறாங்க. இதெல்லாம் என்னன்னே தெரியல. இது என்ன டிசைன்னே தெரியல. அது போகிற போக்கில் இன்னைக்கு ஊடகங்கள் இருக்குது, சமூக ஊடகங்கள் இருக்குது, என்ன வேணாலும் பேசுகிற ஒரு பேச்சு தான் இப்படி மாறி இருக்குது. அதெல்லாம் மீறி விஜயுடைய ஆலோசனை அந்த வேட்பாளர்களும் என்னவாக இருந்தது? இந்த 17C படிவத்தை எல்லாரும் சமர்ப்பிச்சிட்டீங்களா, கொடுத்துட்டீங்களா? 17C படிவம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதெல்லாம் மீறி கவுண்டிங் நடக்கிற இடத்துல நம்ம ஏஜென்ட்டுங்க கரெக்டாக இருக்கணும். குறிப்பாக அந்த தேர்தல் விதிமுறைகளை பின்பற்றி இருக்க வேண்டும். அங்கே ஏதாவது சலசலப்பு, குறைபாடுகள் எதுவும் வந்துடக்கூடாது, விமர்சனங்கள் வந்துடக்கூடாது. மற்ற கட்சியினர் எப்படி அலாட்டாக இருக்காங்களோ நீங்களும் அலாட்டாக இருக்கணும். இதுக்கு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த பூத்து ஏஜென்சி, பூத்தில் நிற்கிறதுக்கெல்லாம் ஆளே கிடையாது. இப்போ முதல்ல டிவிகேவில் தேர்தலில் நிற்கிறதுக்கு ஆள் இல்லைன்னாங்க. 234 தொகுதிக்கும் இவங்க வேட்பாளர் எங்கேருந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க, எங்கேருந்து பிடிச்சின்னு வர போகிறாங்க, ஆந்திரா, மகாராஷ்டிரா, கர்நாடகாவில் தூக்கின்னு வர போகிறாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. 234 வேட்பாளர், 34 கூட விட்டுங்க, ஒருத்தர் கூட இல்லை. 32 தொகுதியில் விஜய் நின்றுட்டாரு, சரி 31. அப்புறமா பூத்தில் யாருங்க இருப்பாங்கன்னு 75,000 பூத்துகளில் தாவேக்கவினர் மிக சரியாக செயல்பட்டார்கள். அத்தனை பூத்துகளும் ஆள் இருந்தாங்க அப்படின்னு தான் உண்மை. இப்போ வாக்கு என்ற இடத்தில் நீங்கள் சரியாக நடந்து கொள்ள வேண்டும். அதே வேளையில் வேட்பாளர்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது. நம்ம திரும்ப சொல்கிறதான், வெற்றி தோல்வி என்பதை நீங்கள் ஒரு சாதாரணமாக எடுத்துங்க. வெற்றி வந்துருச்சு அப்படின்றதுக்காக பயங்கர கொண்டாட்டமாக மாற்றி அதை மக்களுக்கு இடையூறாக செய்யக்கூடாது. தோல்வி வந்துடுச்சு அப்படின்னா இதோட நம்ம கதை முடிஞ்சதுப்பா, ஆச்சுப்பா, கட்சி இல்லை, இதுவாகிடுச்சு அப்படின்னு அதை எடுத்துக்காதீங்க. இருக்கு, தேர்தல் இருக்கு, அடுத்தடுத்த தேர்தல் இருக்கு, அரசியல் பண்ண தான் வந்திருக்கிறோம். ஒரு 220 கோடி 250 கோடி சம்பளம் வாங்கின ஒரு ஹீரோ அதை விட்டுட்டு வந்திருக்கிறார் அப்படின் பொழுது அதெல்லாம் இருக்கு.
தொடர்ச்சி அந்த மனதிடத்தோடு இருந்தால் தான் அரசியல் பண்ண முடியும்னு தலைவரோட ஸ்பீச் நடந்ததாக ஒரு தகவல். இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. காரணம் என்னன்னா, ஒரு புது கட்சி ஒரு 3 வருஷம் தான் ஆகுது அந்த கட்சி ஆரம்பித்து. விஜய் என்கின்ற ஒரு ஒற்றை நபரினால் இந்த தேசிய ஊடகங்களில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு பேசுகிற அளவிற்கு அந்த கட்சி வளர்ந்திருக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி உள்ளது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. குறிப்பாக இந்த தேர்தலில் நம்ம திரும்ப சொன்ன மாதிரி தமிழகத்தில் இந்த சட்டசபை தேர்தலில் இந்த வாக்கு வித்தியாசம் என்பது ரொம்ப சொற்ப அளவில் இருக்கும் அப்படின்னு தான் பலருடைய கருத்தாக இருக்கிறது. அது அரசியல் விமர்சகராக இருக்கட்டும், மூத்த அரசியல் பத்திரிகையாளர்களாகட்டும், அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், இந்த விவாதத்தில் கலந்து கொள்வராகட்டும். நான் நிறைய பேர்கிட்ட பர்சனலாக கேட்ட பொழுது இது தாங்க உண்மை. இந்த வாட்டி பாருங்கள், அப்போல்லாம் சொல்லுவாங்க வந்து 20,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தேன், 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் அடித்து தூக்கினேன் நான், அப்புறம் பார்த்தீங்கன்னா 1,00,000 ஓட்டெல்லாம் நான் தூக்கின்னு வந்தேங்க நான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த முறை வந்து உண்மையிலே அதிசய தேர்தல் தான். அந்த முறை ரீகவுண்டிங்க்கு எத்தனை பேர் வந்து மனு தாக்கல் செய்ய போகிறாங்கன்னு தெரியல, ரீகவுண்டிங் வேணும்னு சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு 100ல் வித்தியாசம் வருமா, 1000ல் வித்தியாசம் வருமா, 500ல் வித்தியாசம் வருமா அப்படின்ட்டு உண்மைதான் அது. அந்த அளவுக்கு இதை கணிக்கவே முடியல என்பதற்கான காரணம் என்னன்னா, இந்த காலையில் இளைஞர்கள் வந்து நின்று இந்த 9 மணி 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ள 20% வாக்கு பதிவாயிருக்கு இல்லைங்களா, அந்த வாக்கு தாங்க வந்து. இதெல்லாம் மீறி தபால் ஓட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கூட தாவேகவனர் ஒரு மனு ஒன்று கொடுத்துருக்காங்க, தமிழக தேர்தல் ஆணையர்கிட்ட வந்து ஒரு மனு கொடுத்துருக்காங்க. அந்த தபால் ஓட்டை வந்து என்றதை வீடியோ எடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த தபால் ஓட்டு பெரிய அளவில் ஒரு மாறுதலை கொண்டு வரும். இன்னும் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஊடகங்களில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தலைவர்கள் நின்ன தொகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு வித்தியாசங்கள் ரொம்ப நெருக்கடியை கொடுக்கும் அப்படின்றாங்க. குறிப்பாக முதல்வருடைய கொளத்தூர் தொகுதி, துணை முதல்வருடைய சேப்பாக்கம் தொகுதி, இங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடியை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. ரைட்டு. இப்போ வந்து பெரம்பூர்லையும் திருச்சி கிழக்குலையும் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுவே நம்ம வந்து சொல்ல முடியாது. நீங்கள் சென்னையே வந்து எங்கள் கோட்டை, ரெண்டு கட்சிக்கும் மாறி மாறி இருக்கிற கோட்டை தான் வந்து. ஒன்று திமுகவுடைய கோட்டையாக இருக்கும், இன்னொன்று அதிமுகவுடைய கோட்டையாக இருக்கும். இப்போ சென்னையில் தாவேகாவுடைய கோட்டையாக அது அமையுமா, அந்த கோட்டைன்ற ஒரு விஷயத்தை, 2 கட்சிக்குமான கோட்டைன்ற ஒரு விஷயத்தை தாவேகா உடைக்குமான்னு தெரியல வந்து. ஏன்னா சென்னை மாதிரியான பெருநகரில் இளைஞர்கள் ஆர்வமாக வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க கிராமப்புறங்களில் நமக்கு தெரியாது வந்து, டவுன்ல கூட நம்ம ஓரளவு கணிச்சிடலாம். ஆனா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை மாதிரியான ஒரு பெருநகரங்கள்ல கிளம்புட காலையில அலாரம் வச்சு இருந்த பசங்கள்லாம் உண்டு. லீவு நாள் தானே இன்னைக்கு, அன்னைக்கு சும்மா படுத்து கிடப்போம், ஏதாவது சினிமாவுக்கு போவோம், அடையாண்டா நம்ம போய் ஓட்டு போடணும். பசங்களுக்கு அப்படியான ஒரு மனநிலை வந்துடுச்சு. பப்ஜி கேம் விளையாடுவோம், அந்த இது விளையாடுவோம், ஃபோனில் வந்து இது பண்ணுவோம். இப்படி இருந்த பசங்க அலாரம் வச்சு எழுந்துக்கிட்டு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு, நான் சொன்ன யூனிஃபார்ம், அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இந்த முறை வாக்கு செலுத்தி உள்ளது சென்னையில் ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வரப்போகிறது என்பது 4ஆம் தேதி தெரிய வரும். இதெல்லாம் மீறி திரும்பவும் நாம் இதை பற்றி பேசிட்டே இருக்கிற கடைசியில் வந்து அந்த மே 4ஆம் தேதி வரப்போகிற ரிசல்ட்டு, ஏன்னா இந்த பேசுறதெல்லாம் அது ரிசல்ட்டாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் இதை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதை வந்து முழுமையாக நம்மளால கணிக்க முடியாது, அதுதான் உண்மை. யாராலையும் கணிக்க முடியாது. ஆனால் இதெல்லாம் இருக்கின்ற ஒரு வியூகம், இதெல்லாம் அமைஞ்சிருக்கின்ற ஒரு கணிப்பு, அது ஒட்டுமொத்தமாக மே 4ஆம் தேதி தெரிஞ்சு போயிடும். அது வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது இல்லை, ஒரு பரபரப்பு. T20 மேட்ச்சில் கடைசி 2 ஓவர் இருக்குல்ல, அந்த 2 ஓவர் ஐபிஎல்ல இல்லது வந்து இது சூப்பர் ஓவராக மாறுமா, இல்லது இந்த அணி வெற்றி பெறுமா, அந்த அணி வெற்றி பெறுமா, ஒரே ஒரு ரன்னு தாங்க வித்தியாசம். அப்படி அந்த ஒரு ரன்னு வித்தியாசத்துக்கு அந்த பவுலர் போட போயிருக்கல, அந்த டைம் பீரியட் இருக்கு இல்லைங்களா, அவன் உட்காந்துட்டு இருக்கான்ல, அது மாதிரி இந்த 2-3 நாள் இவங்க வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த முறை இளைஞர்கள் அரசியலை மிக ஆர்வமாக தெரிந்து கொண்டார்கள். அரசியலுக்குள் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. படம் ரிலீஸ் கூட பாத்தீங்கன்னா அப்படியே சப்புன்னு இருக்குது. அரசியல பேசிட்டு இருக்கான் அவன் வந்து கருத்து கணிப்பு பத்தி பேசிட்டு இருக்கான். அவன் ஒரு கருத்து கணிப்பு நடத்துறான். அவங்களுக்குள்ள வந்து இந்த ஃபேமிலியில வாட்ஸ்அப் குழுக்குள்ள ஒரு கருத்து கணிப்பு நடத்துறாங்க. இப்படியா மாறிடுச்சு வந்து. இது உண்மையிலேயே ஒரு அதிசய தேர்தல் தான்.
என்ன ரிசல்ட் வரப்போகிறது என்பதை உங்களைப் போலவே நானும் காத்துக் கொண்டிருக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.